அமெரிக்கால புழக்கத்துல இல்லாத ஒரு சிறைச்சாலை வந்து இப்ப வந்து ஃபேமஸ் ஆயிருக்கு. அந்த சிறைச்சாலையுடைய பெயர் வந்து அல்காட்ரஸ் என்ற சிறை. ஏன் ஃபேமஸ் ஆயிருக்குன்னா, அமெரிக்க அதிபர் வந்து ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா, குற்றவாளிகள் வந்து நிறைய பேர் இப்ப அதிகமாயிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் வந்து அங்கதான் கொண்டு போய் வைக்க போறோம். அதுக்காக அந்த சிறையை வந்து புதுப்பிக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா மக்கள்ல வந்து பல விதமான கருத்துக்கள் சொல்றாங்க. அந்த சிறையை வந்து புதுப்பிக்க முடியாது. அது ஏற்கனவே வந்து என்னன்னா கைவிடப்பட்ட சிறை. இது நடக்காது, இது சும்மா பேருக்கு சொல்றாரு, இப்படி பல பேர் பலவிதமான கருத்துக்களை சொல்றாங்க. சிறைச்சாலையை பத்தி பார்த்தோம்னா, அமெரிக்கால கலிபோர்னியால இருக்கிற சான் பிரான்சிஸ்கோ பக்கத்துல இருக்க ஒரு தீவு தான். இந்த தீவு தான் அந்த சிறைச்சாலையா சொல்றாங்க. இந்த தீவு வந்து என்னன்னா, முதல்ல வந்து ஒரு கடற்படையோட பாதுகாப்பு தளமா இருந்துச்சு. அங்க இருந்து வந்து ஒரு பாதுகாப்பு தளமா தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. காலப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா 1912ஆம் ஆண்டு முதல்ல ஒரு சில குற்றவாளிகளை அடைக்கிறாங்க. சோ காலங்கள் செல்லுது. ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா, இது இடம் வந்து ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லி அதை வந்து புதுப்பிக்கிறாங்க. ஒரு சிறைச்சாலையா மாத்துறதுக்கான முடிவு எடுக்கிறாங்க. 1934 இருந்து 1963 வரை வந்து காலகட்டத்தில் வந்து இது சிறைச்சாலையாக மிக பயங்கரமான சிறைச்சாலையா பெயர் பெற்றிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடூர குற்றவாளிகள், பெரிய பெரிய திருடர்கள், அதாவது பேங்க் கொள்ள அந்த மாதிரி பெரிய அளவு திருடுறவங்க எல்லாம் வந்து இங்கதான் வந்து அடைச்சு வைப்பாங்க. வந்து உலக அளவுல ஃபேமஸான சிறை. ஏன் இந்த சிறைனா, இந்த சிறை வந்து ஒரு தீவு மலை உச்சி மேல வந்து இருக்கு. சோ இது ஒரு தீவு மாதிரி இருக்கும். சுத்தி வந்து கடல். இந்த கடல் வந்து பாத்தீங்கன்னா அலை வந்து பயங்கரமா அடிக்கும். பாத்தீங்கன்னா ஒரு கடும் குளிர் இருக்கும். சோ இதுல இருந்து தப்பிச்சு போக முடியாது. சுத்தி வந்து சுறாவும் இருக்கும். அதனால வந்து செத்துருவாங்க. இந்த தீவுல வந்து என்னன்னா ஒரே ஒரு அட்டெம்ப்ட் தான் வந்து தப்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அது கூட வந்து சரியான புள்ளி விவரம் இல்ல. எல்லாமே ஃபெயிலியர் தான் சொல்லப்படுது. உடனே நீங்க கடலுக்குள்ள உள்ள நீங்க இறங்குனீங்கன்னா உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. சோ சில பேர் வந்து சுடப்பட்டு இறந்து போயிருக்காங்க. சில பேர் சுடப்பட்டு பிடிபட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. பத்தி பாத்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் ஹாலிவுட்ல வந்திருக்கு. குறைஞ்சது 50 திரைப்படங்களுக்கு மேலேயாவது ஹாலிவுட்ல வந்திருக்கும்னு சொல்லப்படுது. இந்த தீவை பத்தி வந்து 500க்கு மேற்பட்ட நாவல்கள், அதாவது ஆங்கிலத்துல வந்து உருவாயிருக்குன்னு சொல்லப்படுது. தீவு வந்து பாத்தீங்கன்னா 3 அடுக்கு கொண்ட தீவு. 340 அறைகள் வந்து இதுல இருக்கு. இது வந்து 1963க்கு பிறகு வந்து இதை மூடிட்டாங்க. ஏன் மூடினாங்கன்னா, இந்த தீவு வந்து அதிக செலவு பிடிக்குது. படகுல இருந்து வந்து பொருட்கள், டெய்லி உணவுப் பொருட்களை கொண்டு வரணும். அதுக்கான செலவு ஒரு சிறை கைதிக்கு ₹1 செலவுனா இந்த இருக்க சிறை கைதிக்கு வந்து ₹3 செலவாகுது. இதனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்குன்னு தனியா வந்து மானியம் வந்து அளவுக்கு அதிகமா ஒதுக்கினால 1963க்கு பிறகு வந்து இதை வந்து நிப்பாட்டிட்டாங்க. இந்த சிறைச்சாலையை வந்து நிப்பாட்டிட்டாங்க. இந்த சிறைச்சாலையில என்னன்னா கைதிகள் வந்து ஒருவருக்கொருவர் பேசக்கூடாது. ரேடியோ, பேப்பர் எதுவுமே இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா உள்ள இந்த சிறைச்சாலை உள்ள தண்டனை நடக்குது என்னன்ற விஷயமே வந்து பெரிய வெளியில யாருக்குமே தெரியாது. ஒரு லெட்டர் வந்தா கூட படிச்சு பார்த்துட்டு, சங்கேத மொழி இருக்கா எல்லாமே படிச்சு பார்த்துட்டு இந்த லெட்டர்ல இருக்க முக்கியமான விஷயத்தை தான் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்க. சோ அப்படிப்பட்ட சிறைச்சாலை இது. சோ இந்த சிறைச்சாலை 3 நாள் இப்ப வந்து ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, குற்றவாளிகள் அதிகமா இருக்காங்க, அதாவது வெளிநாட்டு குற்றவாளிகள், உள்நாட்டு குற்றவாளிகள் எல்லாத்தையும் வந்து இந்த சிறைச்சாலையை வந்து புதுப்பிச்சு வந்து இங்க கொண்டு வர போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா மக்கள் பெருசா வந்து பலவிதமான கருத்துக்கள் சொல்றாங்க. வாய்ப்பே இல்ல அப்படின்னு, ஏதோ ஒரு ஸ்டண்ட் தான் அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ட்ரம்ப் வந்து சொன்னனாலதான் இந்த சிறைச்சாலை வந்து திருப்பி வந்து ஒரு வைரலா மாறி இருக்கு. சிறைச்சாலை வந்து பாத்தீங்கன்னா இப்போ தற்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுற்றுலா பயணிகள் வர்றதுக்கான ஒரு சிறைச்சாலையா மாறி இருக்கு. வருஷத்துக்கு 15 லட்சம் பேர் வந்து இங்க வந்து சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சிறைச்சாலை வந்து பழைய கட்டடம்னால பல இடங்கள்ல வந்து சேதாரமா இருக்கு.